அனைவருக்கும் வணக்கம். எல்லாருமா சேர்ந்து என்ன ஏமாத்திட்டீங்கல்ல அப்படின்னு கண்ணீர் விடாத குறைக்கு கலங்கி இருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். தன்னுடைய மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாநில பொறுப்பாளர்கள் ஒட்டுமொத்த பேரையும் சேர்த்து பல கேள்விகளை கேட்டு கொந்தளிச்சிருக்கிறாரு. இந்த அளவிற்கு ஸ்டாலின் அவர்கள் அப்செட்டாக காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னையில் உள்ள பிரத்யேகமான திமுகவினுடைய கோட்டைன்னு சொல்லக்கூடிய 20 தொகுதிகள் கண்ணு முன்னாடி கையை விட்டு போகிறத ஸ்டாலின் அவர்கள் கண்ணெதிர பார்த்துருக்காரு. இது மட்டும் இல்லாமல் கடந்த எஸ்ஐஆர் முடிவுகள் அப்படிங்கிறது வெறுமன வாக்குகள் நீங்கிச்சு அப்படின்னு மட்டும் தான் நமக்கு தெரியும். ஆனால் அதற்கு பின்னணியில் கடந்த ஜூலை மாதம் தொடங்கப்பட்ட ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய திட்டம் திமுகவினர் பண்ணிட்டு இருந்தாங்க. அது திமுகவிற்கு எந்த அளவுக்கு எதிராக திரும்பி இருக்கு அப்படிங்கிற உண்மையும் இதில் வெளிப்பட்டிருக்கு. அது குறித்து நம்ம விரிவாக பேசுவோம். என்னப்பா ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிறது ஒரு சிறப்பான திட்டம் தானே. திமுகவில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையுமே உறுப்பினராக சேர்க்க போகிறேன்னு சொல்லி சொன்னாங்க. இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பூத்துகளில் உள்ள வாக்காளர்களில் 30 விழுக்காடு நபர்கள் திமுக உறுப்பினராக சேர்க்கறது தானே ஓரணியில் தமிழ்நாடு. எல்லா நபர்களுக்கும் பொதுமக்கள் வீட்டுக்கும் போய் திமுகவின் நலத்திட்டங்களை சொல்லி பாருங்க, நீங்கள் கழகத்துக்காக உழைக்க வாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள உறுப்பினராக சேர்க்கறது தானே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். சொல்லப்போனால் பல பேர்கள்ட்ட உங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்லாம் நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் ஓடிபி சொல்லணும், அப்போ தான் நீங்கள் இதில் சேர முடியுங்கிற மாதிரி மக்களை ஏமாத்துறாங்கன்னு நம்ம பல விஷயங்கள் சொல்லியிருந்தோம். அதுவும் நடந்துச்சு. அந்த மாதிரி மக்களை மட்டும் ஏமாத்தலை, இவங்க ஸ்டாலினையே ஏமாத்துறாங்க, தலைவரே கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருங்கன்ற அறிவுரைகளை நாம் கடந்த காலங்களில் வழங்கியிருந்தோம். ஆனால் இப்போ நம்ம சொன்ன அளவுக்குலாம் இல்லை. கழக உடன்பிறப்புகள் நம்மளே ஒரு படி தாண்டி பல விஷயங்கள்ல ஏமாற்றிருக்காங்க. அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, கழக உறுப்பினர்களாக திமுக சேர்த்தாங்க இல்லையா, 75 லட்சம் பேரை ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற திட்டத்தில் திமுக உறுப்பினர்களை சேர்த்தாங்க. அதில் 30 விழுக்காடு நபர்கள் எஸ்ஐஆரில் அந்த நீக்கப்பட்ட பேர்களில் போயிடுச்சு. என்ன அடிப்படையில்னா, இறந்தவர்கள் மற்றும் இடம்பெயர்வு அங்கே ஷிஃப்ட்னு வரும் இல்லையா, அவர்கள் இந்த இடத்துல இல்லை, வேறு மாநிலங்களுக்கு போயிட்டாங்க, இல்லை வேறு இடத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். டபுள் என்ட்ரி ஓட்டாக இருக்கும். இப்படிப்பட்ட நபர்களை தான் தேடி தேடி போய் நம்ம கழக உடன்பிறப்புகள் இதில் சேர்த்துருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற திட்டத்தில் சேர்க்கப்பட்ட நபர்கள் யாருமே உண்மையான நபர்களை இவர்கள் சேர்க்கலை. யாரெல்லாம் அந்த ஓட்டர் லிஸ்ட்டில் அந்த வாக்கு பூத்தில் பார்த்தீங்கன்னா ஆள் அட்ரஸ் இல்லாத இடமா இருக்கும், அப்படி ஒரு நபரே இருந்திருக்க மாட்டார், ஆனால் அவர் பேரில் ஓட்டு இருக்கும். அப்படிப்பட்ட நபர்கள்லாம் தேடி தேடி எடுத்து தான் இதில் சேர்த்துருக்காங்க. அது இப்போ அம்பலமாயிருக்கு. இந்த எஸ்ஐஆர் முடிவுகள் வெளியான உடனே தான் தமிழ்நாடு முழுக்க 97 லட்சம் பேருக்கு வாக்குகள்லாம் போயிருக்கு. அப்போ இது எந்த அளவுக்கு ஆளும் கட்சிக்கு பெரிய அளவில் சிக்கலாக இருக்குன்றதை நம்ம பார்த்துருப்போம். ஏன்னா ஸ்டாலின் அவர்களோட சொந்த தொகுதியில் 1 லட்சம் வாக்குகள் போயிருக்கு. ஸ்டாலின் அவர்கள் தொகுதின்னு சொன்னே ஞாபகம் வருது. அந்த தொகுதியில் ஒரு கூடுதல் சிறப்பாக ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னா, ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற அந்த ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக ஸ்டாலின் அவர்களினுடைய தொகுதியில் திமுகவில் இணைந்த கழக உறுப்பினருக்கு எத்தனை பேர் தெரியுமா? 1.1 லட்சம், கிட்டத்தட்ட 1,10,000 பேருக்கு மேலே. இப்போது 1,03,000 பேரை மொத்தமாக அந்த பேர்லேருந்து நீக்கிட்டாங்க. இப்போ நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா, சேர்த்த நபரும் நீக்கிய நபரும் ஒன்றா இருக்கே, அப்போ நீங்கள் யாரடா புதுசாக சேர்த்தீங்க அப்படின்னு தான் ஸ்டாலின் அவர்கள் கழக உடன்பிறப்புகள்கிட்ட கொந்தளிச்சு கேட்டிருக்காரு. இதில் என்ன விஷயம்னா, அந்த கொளத்தூர் தொகுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் 2.9 லட்சம் வாக்குகள் எஸ்ஐஆருக்கு முந்தைய லிஸ்ட்டில் இருந்துச்சு. இப்போ டிராஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.87 லட்சம் வாக்குகள் தான் இருக்குது. அப்போ இதிலேயே கிட்டத்தட்ட 1 லட்சம் ஓட்டு கம்மியாயிடுச்சா. இப்போ நம்ம கழக உடன்பிறப்புகள் சொல்கிற மாதிரி, தலைவரே நாங்கள் 1,10,000 உறுப்பினர்களை கழகத்தில் சேர்த்துட்டோம் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, கொளத்தூர் தொகுதியில் 60 விழுக்காடு நபர்கள் திமுக தாங்க. 60 விழுக்காடு நபர்கள் திமுகவில் உறுப்பினர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு கழக உடன்பிறப்புகள் சொல்கிறாங்க. இப்படிலாம் இருக்க சாத்தியமே இல்லையா? அப்போ வெளியே போன 1,03,000 பேரும் நீங்கள் சேர்த்த நபர்கள் தான் போயிட்டாங்களா அப்படின்னு அவர் எதிர்கேள்வி கேட்க அங்கே ஒரு கலையபரமே நடந்திருக்கு. ஸ்டாலின் அவர்களுடைய வீடியோ காலில் நேரடியாக மாவட்ட செயலாளர்கள் ஒருத்தரையும் நிற்க வச்சு டேட்டாவோடு எடுத்து நீங்கள் சேர்த்த ஆளுங்கள்லாம் இப்படி வெளியே போயிட்டாங்களே, அப்போ நீங்கள் சேர்க்கலை, ஒட்டுமொத்தமாக திட்டம் போட்டு நீங்கள் ஏமாத்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பல கேள்விகளை கேட்டிருக்காரு. சரி, இது ஸ்டாலின் அவர்களோட தொகுதிக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டே. சென்னையில் ஒரு பிரதானமாக திமுக வலுவாக இருக்கக்கூடிய தொகுதிகள்லாம் நிறைய இருக்குது. இப்போ அண்ணா நகர், விருகம்பாக்கம், சோழிங்கநல்லூர், பல்லாவரம் அப்படின்னு எக்கச்சக்கமான தொகுதிகள் இருக்குது. இந்த மாதிரியான தொகுதிகள் எல்லாமே லட்சக்கணக்கான வாக்குகள் எஸ்ஐஆரில் போயிடுச்சு. அந்த அப்படி ஒரு வாக்காளரே இல்லை அப்படிங்கிறத இப்போ தெரிய வருது. அப்போது இந்த வாக்குகள்லாம் இதற்கு முன்னாடி மேனிபுலேட் பண்ணப்பட்டிருக்கா, தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கான்றது தனிக்கதை. இந்தந்த தொகுதிகள் எல்லாம் தான் ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற திட்டத்தில் அதிகப்படியான நபர்கள் நம்ம கழக உடன்பிறப்புகள் கட்சியில் சேர்த்துருக்காங்க. அப்படி நீங்கள் சேர்த்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 75 லட்சம் பேரை சேர்த்துருக்காங்க. இப்போ நம்ம கழகத்தில் உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவங்க 2 கோடிக்கும் மேலே அப்படின்னு திமுகவோட அஃபீஷியல் வெப்சைட்லேயே போட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் போனால் கூட பார்க்க முடியும். அதில் அந்த 2 கோடி பேரில் 75 லட்சம் பேர் இந்த ஓரணியில் தமிழ் திட்டத்தை சேர்ந்தாங்கன்னு சொல்லி ஸ்டாலின் நம்ப வச்சுருக்காங்க. இப்போ ஸ்டாலினை நம்ப வச்சது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும்,
2026 தேர்தலில் நாம் ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப உறுதியாக நம்பினார். காரணம் என்னென்னா, நம்மக்கிட்ட ஒரு பூத்துக்கு 30 விழுக்காடு வாக்குகள் இருக்குது. அப்போ ஒரு பூத்துலேயே வந்து 30 விழுக்காடு வாக்குகள் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக அவரோட வெற்றியை வந்து யாராலையுமே தடுக்க முடியாது, கண்டிப்பாக நாம தான் ஆட்சிக்கு வருவோம்னு சொல்லி ஸ்டாலின் அவர்களே நம்பிக்கிட்டு இருந்தார். இப்போ இந்த முடிவை வந்து இப்படி மொத்தமாக ஸ்டாலினுக்கே வந்து ரிவிட் அடிக்க இப்போ என்னென்னா, அப்போ கண்டிப்பாக வந்து நம்ம ஜெயிக்கிறது கேள்விக்குறியாயிருச்சே. அதுலேயும் குறிப்பாக சென்னை மாதிரியான முக்கியமான தொகுதியில் உள்ளடங்கிய இடங்களில் இவ்வளோ குளறுபடி இருக்குது அப்படின்னா, என்கிட்டே நீங்கள் இவ்வளோ குளறுபடி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எப்படி நம்ம வந்து வெற்றி பெறுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி. இதில் இன்னொரு டேட்டா வந்து கேட்டிங்கன்னா, கடந்த முறை 2021 சட்டமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 23 தொகுதிகளில் 5000 வாக்குகள் வித்தியாசத்துக்கும் சற்று முன்ன பின்ன தான் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றியே நடந்திருக்கு திமுகவுக்கு. அப்போது அந்த 23 தொகுதிகளையும் இவ்வளோ வாக்குகள் வந்து நமக்கு வெளியே போயிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அங்கேயும் வந்து இப்போவே நமக்கு தோல்வி கண்ணு முன்னாடி தெரியுதே, எப்படி நீங்கள் என்னை ஏமாற்றிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களில் அப்செட் ஆகி புலம்பியிருக்காரு ஸ்டாலின் அவர்கள். இதில் ஏற்கனவே வந்து ஓரணியில் தமிழ்நாடு திட்டம் போயிட்டு இருக்கும்போதே மக்கள்கிட்ட நீங்கள் ஓடிபி வாங்கி வந்து லாகின் பண்ணக்கூடாது, அவர்கள் கட்சியில் இணைக்கக்கூடாது, அது தவறானது, அது வந்து அவங்களுடைய ஒரு ப்ரைவசிக்கே வந்து த்ரெட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உயர்நீதிமன்றமே மண்டியில் ஒரு கொட்டு கொட்டி அந்த ஓடிபி சிஸ்டமை கேன்சல் பண்ணிட்டாங்க. அதுதான் வந்து உடன்பிறப்புகளுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக போச்சு. ஜூலை 1ஆம் தேதி இந்த திட்டம் தொடங்குறாங்க ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிறது. அதுக்கு முன்னாடி தான் மதுரையில் வந்து பொதுக்குழு முடித்த உடனே 6 வாரமாக ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடே நம்ம பக்கம் தான், ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சார். அதுக்கப்புறமா ஓடிபி ஃபுல்லாக போச்சு. அந்த ஓடிபியே ஸ்கேம், ஓடிபி படி வந்து சேர்க்குறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஸ்கேமாக நடந்துச்சு. காரணம் என்னென்னா, ஒரு வீட்டுக்கு போகிறது உங்களுக்கு வந்து மாதம் 1000 ரூபாய் உரிமத்துக்கு வரணுமா, அப்போ நீங்கள் வந்து ஓடிபி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் அவர்கள் ஸ்கேமாக பண்ணிட்டு இருந்தாங்க. அதை எதிர்த்துமே வந்து கிட்டத்தட்ட நம்ம அப்போயே பேசியிருந்தோம், தலைவரே இவங்க வந்து உங்களை ஏமாத்துறாங்க, உண்மையை யாரையுமே ஆள் சேர்க்கலன்ற மாதிரி நம்ம பல விஷயங்கள் சொல்லியிருந்தோம். அதையும் தாண்டி உயர்நீதிமன்றமே இந்த ஓடிபிக்கு கேன்சல் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா கழக உடன்பிறப்புகளுக்கு வந்து அப்படியே கையில் இருந்த கட்டை அவிழ்த்து விட்ட மாதிரி ஆகிப்போச்சு. ஆளே இல்லைனாலும் பரவாயில்ல, அவர் உயிரோடு இல்லைனாலும் பரவாயில்ல, அவரை நான் கட்சியில் இணைப்பேன், கழகத்தில் இணைப்பேன்னு சொல்லி இணைச்சதனுடைய விளைவு தான் இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவிற்கு 30 விழுக்காடு உறுப்பினர்கள் வந்து ஒரே நாளாக காணாமல் போயிட்டாங்க கழகத்தில். அந்த ஓரணியில் தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே இன்னொரு விஷயமும் நடந்துச்சு. அந்த பெண் நிறுவனம், சபரீசன் அவர்களுடைய பெண் நிறுவனம் வந்து உள்ளே இறங்கி இவர்கள் வந்து பல பேர் நம்மளை ஸ்கேம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது சின்னதாக கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சி அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, தலைவரே 35,000 பூத்தில் ஸ்கேம் நடந்திருக்கு, நம்மக்கிட்ட ஏமாற்றி ஆள் சேர்த்ததா சொல்லி கணக்கு காட்டுறாங்க, ஆனால் ஆள் சேர்க்கலை அப்படின்னு அந்த பெண் நிறுவனத்தினுடைய ரிப்போர்ட்டை பார்த்ததுக்கு அப்புறமா திருப்பியும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மறுபரிசீலனை பண்ணி அந்த பணிகள் அப்போவே கொஞ்சம் வந்து என்ன பண்ணுறாங்க, ரிவைஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போவே நமக்கு சின்னதாக ஒரு டவுட் வந்திருக்கணும், அவர்கள் நாங்கள் ரிவைஸ் பண்ணிட்டோம், நாங்கள் திருப்பி வந்து நாங்கள் சரி பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி திருப்பி அந்த பணியை தொடர்ந்தாங்க. இப்போ தான் தெரியுது 35,000 பூத்துகளில் மட்டும் இல்லை, இருந்த மொத்த பூத்துகள்லையுமே அவர்கள் ஸ்கேம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எல்லாம் பாருங்களேன், ஒரு கட்சியில் மொத்தமாக சேர்ந்து மக்களை ஏமாத்துறதுங்கிறதெல்லாம் கலகம் நடக்கிற விஷயம், அதை விட்டுருங்க. ஒத்த பேரும் சேர்ந்து ஸ்டாலின் அவர்களை ஏமாற்றிருக்காங்க அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலே பெரிய ஸ்கேமுங்க. நம்ம கூட அப்போ ஒரு வீடியோலாம் போட்டிருந்தோம், ஸ்டாலின் அவர்களுக்கே நாமம் போடுறாங்க, உங்களுக்கே விபூதி அடிக்கிறாங்க தலைவரே பார்த்துக்கங்கன்னு நம்ம வீடியோ போட்டிருந்தோம். காரணம் என்ன, ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணுறாங்க, ஃபோன் பண்ணி சார் உங்களுக்கு இந்த மாதிரி நாங்கள் உங்களுக்கு உரிமை தொகை வரணும்னா நீங்கள் எங்களுக்கு ஓடிபி சொல்லுங்கள், உங்களுக்கு வந்து நலத்திட்டங்கள் வேணும்னா நீங்கள் ஓடிபி சொல்லுங்கள், உங்களுக்கு ஓட்டர் ஐடி வெரிஃபை பண்ணுறோம் ஓடிபி சொல்லுங்கன்னு எதெல்லாமோ சொல்லி ஓடிபி வாங்குறாங்க. கடைசியில் ஒரு பார்த்த தாவேக்கால இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்காரு, நாம் தமிழர் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்காரு, இவங்க எல்லாரையும் கட்சியில் சேர்த்துக்கிட்டு எப்படி திமுக ஓட்டு போடுவாங்க, எப்படி திமுகவுக்கு உறுப்பினராக வருவாங்க அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். இப்போ அது மட்டுமா ஸ்கேம், நீங்கள் சேர்த்த எல்லாமே ஸ்கேம் அப்படிங்கிற மாதிரி இந்த முடிவுகள்லாம் வந்துருச்சு. இதை கேட்கும்போது வந்து நமக்கு பெரிய அதிர்ச்சி. காரணம் என்னென்னா, இந்த ஓரணியில் தமிழ்நாடு நம்பி தான் திமுக வந்து நாங்கள் கண்டிப்பாக 2026 ஆட்சிக்கு வந்தே தீர்வோம்ன்ற ஒரு முடிவில் இருந்திருக்காங்க. இப்போ வந்த முடிவு அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக அவர்கள் வந்து ஒரு மனக்குழப்பத்தில் ஆழ்த்திச்சு அப்படிங்கிறத தாண்டி இங்கே அவர்கள் உச்சக்கட்ட பயத்துக்கே வந்து போயிட்டாருன்னு சொல்லலாம். அதனுடைய விளைவு தான் இந்த மாவட்ட செயலாளர்களுக்கான அந்த வீடியோ கால், அதில் வந்து நடந்த இவ்வளோ பெரிய சம்பவங்களும். இதில் வந்து பல பேர் அவருக்கு ஆறுதலாம் சொல்லியிருக்காங்க, தலைவரை விடுங்க, நம்ம பார்த்துக்கலாம், நம்ம திருப்பி வந்து மறுபடியும் நம்ம திருப்பி உறுப்பினர்களை சேர்க்கலாம், இல்லை இந்த எஸ்ஐஆரில் விடுபட்ட பேர் நம்ம திருப்பி சேர்த்துடலாம். இப்போ அவர் என்ன பிளானில் இருக்காங்கன்னா, இப்போ 1 கோடி வாக்காளர்கள் மொத்தமாக தமிழ்நாடு ஃபுல்லாக போயிருக்காங்கன்னு சொல்கிறீங்க, முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஆட்களை திருப்பி நம்ம வந்து இந்த புது ஃபார்ம் ஃபில் பண்ணி ஆட்களை சேர்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஸ்டாலினே அவர்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னா, ஆள் இருந்தால் தானப்பா சேர்ப்பீங்க, உயிரிழந்த நபர்களை எப்படி நம்ம திருப்பி கொண்டு வந்து சேர்ப்பீங்க, இல்லை ஒருத்தருக்கே 2 ஓட்டு இருக்கும், ஒருத்தரும் சென்னையிலையும் இருப்பார் கன்னியாகுமரியிலையும் இருப்பார், அவர் எப்படி நம்ம 2 ஓட்டு கொடுக்க முடியும், அப்போ ஏதாவது ஒரு இடத்துல கொடுக்க முடியும். அப்போ எஸ்ஐஆரில் பல விஷயங்கள் வந்து இப்போ அதில் வெளியே வந்துருச்சு. இன்னும் சொல்லப்போனால் இந்த டபுள் என்ட்ரியாக இருக்கக்கூடிய வாக்குகளும் சேர்த்து போயிருக்கு. ஒரு சில இடங்களில் உண்மையாகவே வாக்காளருடைய வாக்குகளும் தவறுதலாக போயிருக்கலாம், அவர்கள் திருப்பி எடுத்துப்பாங்க. ஆனால் அந்த கழக உடன்பிறப்புகள் சேர்த்த நபர்கள் இருக்காங்க இல்லையா, இவர்கள் வந்து திரும்பி வர்றதுக்கான சாத்தியக்கூறுகளே இல்லை. 75 லட்சம் பேர் உறுப்பினர்களாக சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் காத்தோட கரைஞ்சு போச்சு. இன்னும் கொஞ்ச நாளில் 2 கோடி உறுப்பினர்கள் கட்சியில் இருக்காங்கன்னு சொல்லி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க இல்லையா அந்த வெப்சைட்டில்,
அதையும் கூட அவர்கள் மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படி ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கு சென்னையில். அவர்கள் திமுகவினர் பார்க்கும்படியே வந்து பார்த்தீங்கன்னா பல தொகுதிகள் வந்து பறிபோக போகுது. அதை நம்ம பார்க்க தான் போகிறோம் 2020 சட்டமன்ற தேர்தலில். பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.